கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. கடந்த வாரம் நாம ஆட்டிசம் பத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரமும் அதே விஷயத்தை தான் தொடர்ந்து பயணிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம என்ன பார்த்தோங்கிறதுல ஒரு சின்ன ரீகேப். மனநல மருத்துவம் அப்படின்னாலே குழந்தைக்கு ஒரு பைத்தியம் அப்படிங்கிற ஒரு பேரை குத்தி வச்சிருக்காங்க. 2.5 வயசுல புக்ஸ் ரீட் பண்ண முடியும், வேர்ட்ஸ் ரீட் பண்ண முடியும். ஆனா அது சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது. கிஃப்டட் ஐக்யூ இருக்கும், பட் அவங்களோட ரெகுலர் இது அவங்களால சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்ங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கணும். 5 சென்சஸ் இல்லாம இன்னும் ஒரு 3 சென்சஸ், அது ஹிடன் சென்ஸ்னு சொல்லுவோம். அதே தலைப்பில் ஆட்டிசம் பத்தி தான் இந்த வாரமும் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னேன். தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. டாக்டர் சொல்ற மாதிரி இன்னொரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. A to Z எல்லாமே தெரியும். A to Z என்னென்ன பிக்சர்ஸ் வருது அப்படின்னு தெரியும். பட் நான் வேற புக் காட்டுறேன். அதுல எஸ் லெட்டருக்கு வேற பிக்சர் இருக்கு. நம்ம நார்மலா என்ன வயசு குழந்தைக்கு? ஒரு 2.5 இருக்கு குழந்தைக்கு. என்னங்க 2.5 வயசுல ஏபிசிடி எனக்குலாம் தெரிஞ்சிருக்காது, அந்த குழந்தை ஏபிசிடி தெரிஞ்சிருக்குது. சோ எஸ்க்கு வேற வார்த்தை இருக்கும் போது இப்ப ஜென்ரலா குழந்தைங்க நம்மளுக்கு தெரியாத வார்த்தைன்னா முழிப்பாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த குழந்தை என்ன அவங்க எஸ் படிச்சாங்களோ அதே தான் திருப்பி சொல்லுவாங்க. ஃப்ரம் A to Z அவங்களுக்கு மெமரி ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரோட் மெமரின்னு சொல்லுவாங்க. தொடங்கினோம்னா இதுல போய் முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எப்படி அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும், இது சரியா தவறா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், அப்புறம் மித்தவங்களோட எப்படி பழகுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்க ஏஜ் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறாங்களா, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எதில் டிலே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தென் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்? ஸோ இப்போ அந்த புரிஞ்சுக்கிற வயசு எவ்வளோ இருக்கு, பேசுகிற வயசு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோல்ஸ் நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ 2.5 வயசு குழந்தைங்க அப்படின்னா எடுத்தோடனே 2.5 வயசு குழந்தை மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக அச்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஏஜ் எஸ்டிமேஷன். ஸோ புரிஞ்சுக்கிற வயசு 1.5 வயசு மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் 1.25 வயசு குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம கோல்ஸா செட் பண்ணி கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி பேசுறது முதல்லயே நீங்க அந்த வயசை கண்டுபிடிச்சதுனால அந்த வயசுக்கு அடுத்த வயசுல இருக்கிறது பொறுமையா சொல்லி கொடுத்து ஆமா, அப்பதான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரி கோல்ஸ் நம்ம செட் பண்ணிட்டு அந்த கோல்ஸுக்கு எப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்க ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு வார்த்தை பேசுறது ஒரு கோலா எடுத்துப்போம். ஸோ இப்போ ஒரு புக்ல பாயிண்ட் பண்ணி கேட்டாங்கன்னோ, இல்ல சூழ்நிலையில ஏதாச்சும் பாயிண்ட் பண்ணாங்களோ, இல்ல குளிச்ச உடனே என்ன கேட்கணுமோ அந்த மாதிரி முடிச்சா என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு வார்த்தையில எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம சொல்லித்தரோம். ஸோ என்ன கோலோ அதுக்கு தகுந்தாப்புல ஒன்னா விளையாட்டு முறையிலயோ இல்ல ஆக்டிவிட்டி பேஸ்லயோ நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி. ஓகே. ஸோ நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளே யூஸ் பண்ணி தான் சொல்லி தருவோம். ஏன்னா யங் கிட்ஸ் ரொம்ப 1.5 வயசு அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்து சொல்ல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மதரையும் இன்க்ளூட் பண்ணிப்போம் செஷன்ல. ஏன்னா அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி வீட்டில் போய் செய்யணும். நீங்க ஒரு 1 மணி நேரம் இருப்பீங்க, அம்மா தான் ஒரு நாள் ஃபுல்லா இருக்க போறாங்க. கண்டிப்பா. ஸோ மோஸ்ட்லி மதருக்கு நாங்கள் டீச் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நீங்க அவங்களுக்கு சொல்லி தரணும். எல்லாம் என்ன பண்றாங்க, இப்போ ஒரு கிட் லாஸ்ட் வீக் வந்திருந்தாங்க, 5 வயசாச்சு, இன்னும் ஒரு வேர்ட் கூட அவன் பேசல. 5 வயசாச்சு, ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அப்பா அம்மா 5 வயசுல தான் கூட்டு வராங்க. இல்லை, அவங்க முன்னாடியே தான். இன்னொன்று என்னென்னா ஷாப்பிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு தெரபிஸ்ட் கிட்டையும் போவாங்க. கொஞ்ச நாள் போவாங்க, அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வேற தெரபிஸ்ட். அதுலேயே நிறையா ஏஜ் போயிடுது. அந்த கோல்டன் பீரியட்ங்கிறது அந்த 1 to 2 years அந்த ஏஜ் போயிடுது. ஸோ 5 years ஆச்சு, ஒரு வார்த்தை கூட பேசல, சவுண்ட்ஸ் மட்டும் தான் பண்றான். அப்புறம் மேம் சொன்ன மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு 3 மெட்டீரியல்ஸ் அவன் வாய் பேச முடியாத குழந்தைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அவன் பேசக்கூடியவன் ஆனா பேசாம இருக்கான். சத்தங்கள் எழுப்ப முடியுது, கத்துறான், சத்தம் பண்றான், எல்லாமே பண்றான். ஆனா வார்த்தையா இது வரைக்கும் எதுவுமே அவன் பேசினது கிடையாது. 5 வயசாச்சு. எதையும் இண்டிகேட்டும் பண்ணது கிடையாது. ஏதாவது தேவைன்னா காமிச்சது கிடையாது. அழுவான், இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா அம்மா கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் எந்த பொருள் வேணுமோ அந்த பொருள் மேல அம்மா கைய வைப்பான். காட்டவும் இன்னும் தெரியல. அப்புறம் அவன் பண்ணதெல்லாம் என்னன்னா, ஏதாவது ஒரு 3 மெட்டீரியல் அந்த ரூம்குள்ள இருக்கிறத எடுத்து உட்காந்துட்டு அதை மேல இருந்து கீழே போட்டு பாக்குறது, இதை மட்டும் தான் அவன் பண்ணான். வேற எதுவுமே அவன் பண்ணல. ரெப்பிட்டேட்டிவா அது விழுகிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேரு கூப்பிட்டா திரும்பி பார்க்கல, பட் சத்தம் கேட்டா திரும்பி பார்க்கறான். ஸோ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சாப்பாடு இந்த சாப்பாடு அப்படின்னா வாங்கிக்கிறான், பட் பேர் எதுவுமே அவனுக்கு தெரியல.
ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஓகே பிக்சர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று என்னன்னா ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷுவல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கறத அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓ, அவங்களுக்கு அது ஒரு கிஃப்டட் பவர் மாதிரின்னு வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் கிஃப்டட் பவரா இருக்கதா செய்யுது அவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ அவங்களுக்கு விஷுவல் மெமரி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வழியில ஒரு தடவை கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அது அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல் மெமரி ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவோம். ஃபோட்டோகிராஃபை எடுத்தாங்கன்னா எப்படி நம்ம எல்லாமே அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு பையன் 10 நாள் முன்னாடி நான் பார்த்தேன். நார்மல் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கான். ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வந்தாங்க, புக்கெல்லாம் கொண்டு வந்தா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகான ஹேண்ட் ரைட்டிங், அழகா எழுதுறான், சூப்பரா எழுதுறான். அதுக்கப்புறம் சொன்னா எக்ஸாம்ல எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவன் எல்லாம் அவனுக்கு அது மெமரியில இருக்குது. ஆனா அதோட என்ன புரியுது, மீனிங் எதுவுமே தெரியல. ஆனா நீங்க இந்த குவெஸ்டனுக்கு அது அப்படியே ஃபுல்லா அதுல இந்த புக்ல என்ன இருக்கோ, இந்த பேஜ்ல 4வது சென்டென்ஸ்ல 4வது இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிடுறான், பாஸ் ஆயிடுறான். ஆனா அவனுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி ஆக்சிஜன் வருதுன்னு கேட்டீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் என்னன்னு கேட்டா தெரியாது. ஆனா அதோட ஆன்சர் மட்டும் கேட்டீங்கன்னா சூப்பர் ஹேண்ட் ரைட்டிங்ல அழகா எழுதி ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் வாங்கிடுறான் எக்ஸாம்ல. ஆனா அது என்னன்றது தெரியாம அதனுடைய பயன்பாடு இல்லையே. அது போட்டோகிராஃபிக் மெமரி நல்லா இருக்கு. ஆனா ஸோ நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே இந்த விஷுவல் மெமரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபுட்டை வந்து இட்லி வேணுமா தோசை வேணுமா அதை சேம் அதை பிக்சரில் காமிச்சேன். ஸோ அதை அவனால் சூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவனால் விஷுவல் மெமரி நல்லா இருக்கு. இட்லி எப்படி இருக்கும் தோசை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் அதுக்கு வேர்ட் என்ன யூஸ் பண்ணுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. இதுக்கு பேர் தான் இட்லி, இதுக்கு பேர் தான் தோசை. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்டை தனியாகவும் பிக்சரை தனியாகவும் பார்க்குறாங்க. அதை ரெண்டையும் கோரிலேட் பண்ணிக்க மாட்டேங்க. ஓகே, அதை சம்பந்தப்படுத்திக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. ஸோ ரிப்பீட்டடா நம்ம வந்து அந்த பிக்சரை யூஸ் பண்ணி இதுதான் இட்லி ரியலிஸ்டிக்காவும் நம்ம யூஸ் பண்ணணும், நாட் ஒன்லி இன் பிக்சர்ஸ். திரும்ப நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது அவங்களால அதை கோரிலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இல்ல அவன் பேசல, பட் இப்போ பிக்சர்ஸ் மூலமா அவன் வந்து அவன் தேவைகளை தெரிவிக்கிறான். லைக் ஒரு அதை வந்து நாங்க அடுத்த எகைன் ஒரு டேர்ம் AAC அப்படின்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஆகுமெண்டேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி. அது இப்போ ஸ்பீச் மூலமா தன்னோட தேவைகளை தெரிவிக்க முடியலன்னா பிக்சர்ஸ் மூலமா தெரிவிக்கிறது. சோ அத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அந்த பையன் வந்து ஊமை இல்ல அவனால சவுண்ட்ஸ் பண்ண முடியுது, நிறைய சவுண்ட்ஸ் பண்ண முடியுது. சடனா சம்டைம்ஸ் சவுண்ட்ஸ் வேர்ட் மாதிரி வருது, பட் இட் இஸ் நாட் a word. அம்மான்னு கூட கூப்பிட்டது இல்ல. ஸோ எதுவுமே இன்னும் சொன்னதில்ல. இப்போ வந்து பிக்சர்ஸ் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணும்போது இப்போ அவன் வந்து லைக் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு காமிச்சு அந்த பிக்சர் காமிச்சோம்னா அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்து அவனால் அந்த பிக்சரை கொடுக்க முடியுது. ஸோ அந்த பிக்சர் கொடுத்தோடனே அந்த ஃபுட்டை வந்து நம்ம அவனுக்கு தரோம். இப்போ அதில் வந்து ஆல்மோஸ்ட் 2 word லெவலுக்கு போயிட்டான். இந்த சென்ஸ் 2 pictures சேர்த்து அவனால் கம்பைன் பண்ண முடியுது. தண்ணி எடுத்து ஸ்டிக் பண்ண முடியுது. எதுக்கு தண்ணின்னு கேட்டால் குடிக்கன்னு சொல்ல முடியுது. அவங்க அம்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது சொன்னது அவனுக்கு எதுவுமே தெரியாது. பட் அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, பட் அவன் வெளிப்படுத்துற விதம் தான் வேற. எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க தெரியல, அத வெளியில சொல்றதுக்கான பிரச்சனை அந்த குழந்தைக்கு வரும்ன்றது நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஸோ ஸ்பீச் இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படின்னா மோஸ்ட்லி என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ்னா சொல்லு ஆப்பிள் சொல்லு, அந்த பிக்சரை வச்சுட்டு சொல்லு அது கண்டிப்பா அவனுக்கு புரியாது. அதை வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டா தான் நம்ம சொல்லி தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள்னு சொல்லி தரணும்னா அப்பா கிட்ட ஆப்பிளை கொடுத்துடணும். அம்மா வந்து ஒரு ரோல் மாடலா ஆக்ட் பண்ணணும். வா நம்ம அப்பா கிட்ட போய் ஆப்பிள் வாங்கிட்டு போகலாம், அவனை கை பிடிச்சி கூட்டிட்டு போய் ஆப்பிள் தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட கேட்கணும். அப்பா என்ன சொல்லணும், ஓகே ஆப்பிள் என் கையில அந்த வார்த்தையை வந்து இன்னும் அழுத்தமாக அந்த குழந்தையோட மனசுல பதிய வைக்கணும். அதையும் நல்லா சிங் சாங் பேட்டல் எப்படி ரைம்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி ஆப்பிள் வேணுமா, அந்த மாதிரி வந்து அந்த ஆப்பிள்ங்கிற வேர்டுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுத்து அப்பா வச்சிருப்பாங்க. ஸோ அம்மா வந்து ஆப்பிள் தானே அவன் கையை எடுத்து கேட்கணும். சோ அப்பதான் அவன் புரிஞ்சுப்பா, ஓகே நான் இப்படி கேட்டா அவங்க எனக்கு தராங்க. இது வந்து ஒரு சாதாரண குழந்தைக்கு கூட கத்து கொடுத்தா இந்த விதம் வந்து இன்னும் எளிதில போய் சேருங்கிற மாதிரி தான் இருக்குது. சோ அப்ப அந்த குழந்தைகளுக்கும் இது ஒரு இந்த குழந்தைக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தை ஒரு 2 தடவை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ லாட் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம அம்மா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும். இப்படிதான் ஒரு பொருளை கேட்கணும், வான்னா இப்படி. அவன் அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், வேணும்னா அழுதுட்டு இருந்திருப்பான், இல்லைன்னா அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருந்திருப்பான். இப்போ இது மாதிரி ஒரு 10 தடவை திரும்ப நம்ம வந்து இப்படிதான் கேட்கணும்னு சொல்லி கொடுத்தா அடுத்த தடவை அவனே போய் கையவாவது நீட்டுவான். வாயில வந்து தான் சொல்லலைனாலும் பக்கத்துல போய் அவங்க முகத்தை பார்த்து கையவாவது நீட்டுவான். ஸோ இப்படிதான் வந்து நாங்க பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் பேரண்ட் கண்டிப்பா வந்து இதை ஒர்க் பண்ணா மட்டும்தான் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இது ரொம்ப நல்ல ஒரு உதாரணம் அது. ஆனா இது எல்லா விஷயத்துக்குமே வந்து இது இப்படி அப்ரோச் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சொல்லி கொடுத்துருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த பேச்சு பசியை தாண்டி பார்வை.
இந்த சினிமால இல்ல எது எடுத்துக்கிட்டாலும் ஆர்டிசம் அப்படின்னா முதல் விஷயமா பண்றது வந்து என்னன்னா குழந்தை இப்படி பார்க்கும், இந்த ஐ கான்டாக்ட் இல்லாம இப்படி குனிஞ்சு பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உண்மைதானா? இது எந்த அளவுல அந்த குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கும்? இதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன? இதை எப்படியெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணலாம்? ஐ கான்டாக்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா மேஜர் சைன் ஆட்டிசம் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா குழந்தை திரும்பாது, அவங்கள பார்க்கவே பார்க்காது. அதில் நிறைய டைம் அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பாங்க காதே கேட்கல அந்த குழந்தைக்கு, வேணும்னு பண்ணுறான், எதுக்கு அப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு பேரண்ட்ஸுக்கும் நிறைய கோவம் வரும். ஐ கான்டாக்ட் கொண்டு வர்றது ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஒர்க். அவங்க தான் அதை மெயினாக பண்ணி அவங்களுக்கு அந்த உட்கார வச்சு அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து கண்ணை பார்க்க வச்சு, அடுத்தது நம்ம பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய டைமு குழந்தைகிட்ட பேசும்போது நாங்கள் மேலே நின்று தான் பேசுவோம், குழந்தையோட கண்ணு பார்த்து பேசுறதே இல்லை. இது நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறைய டைம் நான் லாஸ்ட் டைமும் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் 1லயே நான் சொல்லியிருக்கேன். ஐ கான்டாக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து அப்பதான் அவங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியும். புரியாம நம்ம பாட்டுக்கு எங்கேயோ சவுண்ட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம பார்த்து ஐ கான்டாக்ட் கொடுத்து ஓட்டியோட நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி நம்ம கண்டிப்பா ஆட் ஆன் பண்ணிட்டோம்னா ஐ கான்டாக்ட் டெவலப் ஆகுது. ஆனா இது எல்லாமே எவ்வளோத்துக்கு சீக்கிரம் நாங்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் பாயிண்ட். இதுல நீங்க 1.5 வயசுல வந்தீங்கன்னா சூப்பரா வரும், 5 வயசுல அவங்க வர மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா லேட்டா தான் வரும். அப்போ எல்லாம் டிலே ஆகும். 5 வயசு ஆனா தேவையான திங்ஸ் எல்லாமே இன்னும் 2 வருஷம் ஆகும். அது அவங்க சொன்னது இவங்க சொன்னது நான் சேர்ந்து பார்க்குறேன். ஒரு 5 வயசுல வர்ற குழந்தை அதனுடைய வளர்ச்சி வந்து 2 வயசா இருக்கும், புரிதல்ல அல்லது வெளிப்படுத்துவதில் இன்னொரு 3 வயசா இருக்கும். அப்போ அதை கொண்டு வந்து 5 வயசுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்கனவே அது பிரச்சனையான ஒரு மூளை. இப்போ 5 வயசு வரைக்கும் அது மோல்ட் ஆயிருச்சு, அதை உடச்சி இது அத்தனையும் கொண்டு வந்து அங்கே சேர்த்துறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ரெண்டாவது அந்த 2 வருஷம் லேக் ஆயிரும் திருப்பி, அப்புறம் திருப்பி அந்த லேக் போயிட்டே தான் இருக்கும். அப்போ போக போக உங்களுக்கு அந்த லேக் வரும்போது குழந்தைங்களுக்கு நார்மல் அந்த அடோலசன்ட் ஸ்டேஜ் 10-12 வயசு வரும்போது இன்னும் கஷ்டமா தான் இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த ரொட்டீன் மாறுறது மாதிரியே அந்த ஐ கான்டாக்ட்ங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம தொடங்கணும். இந்த ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், எப்படி அதை ஹேண்டில் பண்றது? ஸோ ஐ கான்டாக்ட்னாலே இப்போ நிறைய பேருக்கு தெரியுது, ஸ்கூல் டீச்சர்ஸுமே சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த குழந்தைங்க மற்ற குழந்தை மாதிரி இல்லைங்க, ஏங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழந்தை லெவலில், குழந்தை குட்டியாக இருக்காங்க, நம்ம ஹைட்டாக இருக்கு, நம்ம இப்படி பேசக்கூடாது. ஸோ ஐ டு ஐ லெவல்ல இருந்து தான் பேசணும், சொன்ன மாதிரி ஐ டு ஐ லெவல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சில குழந்தைங்க என்ன, ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க வந்து ரைம்ஸ் பேசினா மட்டும் ஐ கான்டாக்ட் பண்ணுவாங்க, பேசினா ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்புறம் நிறைய ரைம்ஸ் அவங்க கூட பேசணும். ஸோ ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணா ஐ கான்டாக்ட் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு காரணம் இருக்குமோ? அது மாதிரி காரணம் இல்லை, சில பேர் சென்சரி இஷ்யூஸ்னால ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன பொருள் கொடுத்தாலும் நம்ம ஐ லெவல்ல கொடுக்கணும்பாங்க. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல ஆப்பிள், ஸோ சிலதெல்லாம் வந்து ஐ லெவல்ல கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம கண்ணை பார்த்தாதான் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ சில குழந்தைங்களுக்கு தெரப்பியில் ஐ கான்டாக்ட் வருது, ஆனால் சில குழந்தைங்களுக்கு அது வராமையும் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சில பேர் நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம டே ட்ரீமிங் பண்ணுவோம், இந்த ஆக்டிங் அவங்களுக்கு வராது. நான் அவங்கள பார்ப்பேன், ஆனால் நீங்கள் என்ன கிளாஸ்லேயே அப்படி தானே, மேம் கிளாஸ் எடுப்பாங்க, மேமே பார்த்துட்டு இருப்போம், ஆனால் மேம் என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு புரியாது. ஆனால் என்ன இந்த குழந்தைங்கன்னா ஃபிசிக்கலி அட்டெண்ட், மென்டலி வேற எங்கேயும் இருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிங் அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3 இயர்ஸ் எல்லாம் மேம் கிளாஸ் எடுப்பாங்க, மிச்ச குழந்தைங்க பார்ப்பாங்க, இவங்க வேற எங்கேயோ பார்ப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனால் மேம் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக போயிடுவாங்க. ஆக்சுவலா இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேச போகும்போது ஆரம்பத்துல இவங்க கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு சூப்பர் ஹீரோக்கான குவாலிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஸோ சில குழந்தைங்க ஐ கான்டாக்ட் இருந்தால் அதான். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஐ கான்டாக்ட் பண்ணாதான் நான் பண்ணுவேன் பண்ணக்கூடாது. ஐ கான்டாக்ட் இல்லைனாலும் அவங்களால எல்லாத்தையும் கிராஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு எது ஃபங்க்ஷனல், ஸோ கிராஸ் பண்ணுறான் அது மோர் தென் இனஃப். இல்லை நம்ம எதுக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ பண்ணு 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 அந்த ஐ கான்டாக்டை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மேம் அவன் படிக்கலைனாலும் பரவாயில்ல எனக்கு ஐ கான்டாக்ட் வேணும், ஏன் அந்த சோஷியல் ஸ்டிக்மா. ஸோ அதை வெளியில் எடுத்து போட்டுறணும். ஸோ நம்ம குழந்தை இப்படி இருக்கான், அதை நம்ம புரிஞ்சுட்டு அவன் நிலைமையில இருந்து அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா தெரியும். ஸோ ஒரு குழந்தை சொல்லணும்னா ஐ கான்டாக்ட் இல்லைனாலும் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா அதே போதுமே, அவனால அதை புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட், அதை ஒரு விஷயத்துல கொண்டு போய் சேர்த்து அதனால பயனடைஞ்சிருவான். அதுதான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு இது பேட்டர்ன் இருக்கு, ஐ கான்டாக்ட் பார்க்கணும், அதுதான் மெயின் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறாங்க. ஸோ அது இல்லைன்னா ஆட்டிசம். அப்போ என்ன பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, அதை பார்த்துட்டானா ஆட்டிசம் போயிடும். ஸோ அது ஒரு குவெஷன் மார்க். ஸோ சில குழந்தைங்க சொல்லியிருக்காங்க அந்த. இப்போ நான் ஒரு இதாக கேட்குறேன்,
ஒரு குழந்தை வந்து அந்த ஐ கான்டாக்ட் இல்லாம வளர்றான். அவன் வளர்ந்து போகும்போது இந்த அவனோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அவன் சாதாரணமான ஒரு குழந்தை மாதிரியே படிச்சு போயிட முடியுமா? சில குழந்தைங்க அதனால போக முடியும். ஸோ ஐ கான்டாக்ட் தான் மெயின் ரீசன் அவன் படிக்காம போயிட்டான்னு இல்லை. ஸோ வேற எங்கேயோ கவனிச்சு அவன் கவனிக்கிறான், அவனுக்கு கான்செப்ட் உள்ள போறதுன்னா வெல் அண்ட் குட். ஓகே. சில குழந்தைங்களுக்கு நீங்க ஐ கான்டாக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருக்கு. எப்படி ஒரு ருட்டீன், ஒரு பெண்ணுன்னா இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லும் போது ஐ கான்டாக்ட் இல்லாம என்னால் முடியுது, என்னையே கம்பல் பண்றேன். ஓகே, இப்போ ஸ்கூலிங் பத்தி வந்ததுனால ஒரு கேள்வி. ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைகள் எப்படிப்பட்ட ஸ்கூல்ல, அதாவது ஸ்பெஷல் ஸ்கூல்ல சேரணுமா இல்ல நார்மலான ஸ்கூல்ல சேர்ந்துட முடியுமா? இப்போ ஒரு குழந்தை படிச்சுக்கிட்டே இருக்கலாம், படிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். இப்போ அந்த குழந்தை இப்போ ஆட்டிசம்னு கண்டுபிடிக்கப்படும் பொழுது அதனுடைய பள்ளி பருவம் என்னவாகும், எப்படி என்ன நோக்கி எப்படி கொண்டு போறோம் அப்படின்னு? ஸோ முதல்லேருந்தே ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணிட்டோம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த குழந்தைக்கு வந்து ஓடிலேருந்து சப்போர்ட் கிடைக்குது, ஸ்பீச்லேருந்து சப்போர்ட் கிடைக்குது, கோப் அப் பண்ணுறாங்க. இவங்க இந்த தெரபிஸ்ட் கிட்ட இருந்தெல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, கோப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஃப்ரென்சஸ் காட்டுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நார்மல் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லேயே வந்து அவங்களால அடாப்ட் பண்ண முடியும். சாதாரணமான பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைய சேர்த்த முடியும், அடாப்ட் பண்ண முடியும். ஆனால் கான்ஸ்டன்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? அகெயின் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் அப்படி கிடையாது இதுல. டாக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லர் மேட் தான். ஸோ இது மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த குழந்தை காட்டுற டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் படி அவங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் 21 years old. பட் நான் வந்துட்டு பிஜி பண்ணும்போது கேஸ் ஸ்டடியாக வந்தவங்க தான். அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு பில்டிங் பார்த்தாங்க அப்படின்னா வந்து 3D தான் வரைய முடியும். ஒரு பில்டிங், ஒரு வீடு பார்க்குறாங்கன்னா நம்ம ஒரு தோற்றத்தை பார்த்து நம்ம முன்னாடி இருக்கிற பகுதி தான் வரைவாங்க. ஆனால் அந்த பில்டிங்கை பார்த்தாலே ஒரு 3D லெவலில் தான் அவங்களால வரையவே முடியும். ஓகே. ஸோ தியர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஸ்ட்ரென்த் வாஸ் இன் டிராயிங். ஒரு ஆர்கிடெக்சரலாக இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறனா கூட உள்ள அந்த டிரைவர் அந்த ஹார்ன் அடிக்கிறதுலேருந்து அவங்க ஷேக் ஆகுற வரைக்கும், அடல்ட் ஷேக் ஆகுற வரைக்கும் அவர் எல்லாமே வரைஞ்சிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பஸ் மூவிங்ல மாதிரி தான் இருக்கும், தத்ரூபமா வரைஞ்சிருப்பாரு, அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஸ்கில்ஸோ அந்த கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அவருக்கு வந்து அந்த ரீடிங்கோ இல்லை கம்யூனிகேஷனோ வாஸ் லிட்டில் லெஸ்ஸர். ஸோ அவருக்கு வந்து ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா he didn't show interest in schooling because அது லாட் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் இருந்தது. வாஸ் எய்தர் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ்லையோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லையோ ஆர்ட்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இப்போ NIOSன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். ஸோ அது நிறைய NIOS இது நம்ம ஒரு தடவை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லல, டிஸ்லெக்ஸியால நம்ம டிஸ்லெக்ஸியால நாங்க சொல்லியிருந்தோம். நேஷனல் கற்றல் குறைபாடு இருக்க போகும்போது பேச போகும்போது இது வந்து NIOS நேஷனல். ஆக்சுவலி இது வந்துட்டு குழந்தைங்க டிஃபிகல்ட்டிஸ் இருக்கவங்க மட்டும் தான் போய் சேரணும் அவசியமே கிடையாது. எனி கிட் ஹூ இஸ் வெல் அவேர், எனக்கு இதுதான் என்னோட கோல், எனக்கு இதுதான் போகணும், பட் எனக்கு வந்து ரிலாக்ஸ்டாக படிக்கணும் அப்படின்ற கிட் கூட வந்துட்டு தாராளமாக ஆஃப் பண்ணலாம். NIOS வந்துட்டு ரொம்ப சப்ஜெக்டிவாக வந்துட்டு ஓகே குழந்தைங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டி இருந்தால் மட்டும்தான் NIOS போகணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நல்லா என்னோட கிளைண்ட்டே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கில் வந்து பயங்கரமாக எக்ஸல் பண்ணுறாங்க. அவங்க கோலே ஒலிம்பிக்ஸ் தான். ஸோ தே கேன் நாட் ஃபோக்கஸ் ஆன் ரெகுலர் ஸ்கூலிங், ரிலாக்ஸ்டாக நான் படிக்கணும். ஆனால் நாங்கள் வந்துட்டு என்னோட டிகிரியும் நான் பண்ணி முடிச்சிருக்குன்றக்காக NIOS ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கு. ஸோ ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனுக்கு இது எப்படி ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அகாடமிக்ஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்கூலையும் கோப் பண்ணணும், சொசைட்டியும் ஃபேஸ் பண்ணணும், ஸ்டிக்மாவையும் ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அகாடமிக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக குழந்தையோட ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சூஸ். நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து அழகா வரையக்கூடியவர் அப்படின்னா அவர் வரைகலையில அவர் ஆர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்கு NIOSல. ஸோ இப்போ அவர் நிஃப்ட்ல இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் டிசைன்ஸ் தான் கொடுக்கணும், 3D ஸ்ட்ரக்சர்ல தான். ஸோ அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ நோ ஹவு டிஃபிகல்ட் இஸ் டு கெட் இன் சைட் நிஃப்ட். பட் அந்த இதில் he was recognized, well recognized. இப்போ அந்த இதில் முடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய டிஃபிகல்ட்டின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு 10 minutes லேட்டாக வந்துச்சுன்னா அவரால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ we are focusing that on counseling. இப்பயும் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆமா, ஆட்டிஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இது கியூர் அப்படின்றது கிடையாது. they will have difficulties, they will have challenges. ஆனா அந்த சேலஞ்சஸ் வந்து அவங்க எப்படி கோப் பண்றாங்க, அவங்க கோப் அப் பண்றதுக்கு நம்மளால என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும். இது அப்ப இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இவங்களுடைய தேவைங்கிறது வந்து வாழ்நாள் பூரா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட் தேவைப்படும்.
வேற வேற என்ன ரேஞ்சில் இருக்காங்களோ அது பொறுத்து இருக்குது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஜ் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு 10 to 12 பார்த்தீங்கன்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஆனால் மேத்ஸ் நல்லா போடுவாங்க. ஆனால் சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இவ்வளோ வாங்கினாங்க அவங்க அவ்வளோ வாங்கினாங்க அது அவங்களுக்கு புரியாது. அதனால அவங்களுக்கு மேத்ஸ் போட முடியல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரிஹெண்டிங் வராது. ஸோ அவங்களுக்கு அந்த நார்மல் ஸ்கூலிங்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் வரலாம். பட் ஏஜ் ஆக ஆக நார்மல் லைஃப்ல எப்படி டீல் பண்றது, அவங்க சொல்ற மாதிரி பஸ் லேட்டா வருது என்னால போக முடியல, இன்னைக்கு குக்கிங் ஏதோ பண்ண முடியல, ஏதோ இது சின்ன சேஞ்ச் இருக்கும்போது அவங்களுக்கு அது எஃபெக்ட் ஆகும். பட் வேற விஷயம் நல்லா போகும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே அவங்களால நார்மல் இதுக்கு வர முடியும், டெஃபினட்டா வர முடியும். பட் ஒரு லேக் டெஃபினட்டா ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியோ அட்ஜஸ்டபிள் கெப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ற கெப்பாசிட்டிங்க கண்டிப்பா கம்மியா இருக்கும். பள்ளிக்கே வருவோம். இப்போ NIOS மாதிரி ஒரு குழந்தை படிப்பதற்கு சிலபஸஸ் இருக்கு. இவங்க ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போகணுமா இல்லை இந்த NIOS மாதிரியான சிலபஸ்ல படிச்சுட்டு போயிடலாமா? 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது. அவங்க டிபெண்டிங் ஆன் எங்கே அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ 8 years 10 yearsல தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் நல்லா இருக்கு, ரீடிங் அகாடமிக் வைஸ் தேர் கோப்பிங் அப் வெல் அப்படின்னா நாட் நெசசரி தே நீட் டு ஹேவ் ஸ்பெஷல் ஸ்கூல் வேணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க 5 years 6 yearsக்கு அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு அவங்களுக்கு 1-on-1 அட்டென்ஷன் தேவைப்படும். பிகாஸ் ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவங்களுக்கு அந்த கண்டிப்பாலுமே அந்த 1-on-1 அட்டென்ஷன் தான் ஒரு கோல் ஆச்சு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். குழந்தைக்கு அதான் பெனிஃபிஷனாக இருக்கும். குழந்தைக்காக தான் அந்த மாதிரியான செட்டப் வேணும் அப்படின்றது இருக்கும். இப்போ நிறைய ஸ்கூல் இன்க்ளூசிவ் ஸ்கூல் ஆயிடுச்சு. இட்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூல் தனியாக மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் தனியாக இருக்கிறது கிடையாது. இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் அவங்க இந்த மாதிரி ஆன குழந்தைகளுக்கும் சாதாரணமா இருக்க குழந்தைங்களுக்கும் சேர்ந்து இது பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்லேயே பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸுக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ற குழந்தைங்களை ஒரு ரெமெடியல் டியூட்டர் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து வெளில வந்து அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் உட்காந்து ரெகுலர் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருக்க பசங்களோட சிலபஸ்லேருந்தே கொஞ்சம் ஈஸியர் லெவல்லேருந்து ஒர்க் ஷீட்ஸ் பண்றாங்க. ஸோ இன்க்ளூசிவ் ஸ்கூல் சிஸ்டமும் வந்துருச்சு. ஸோ ஸ்கூலிங் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு படிப்பதற்கும் இது பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஆட்டிசம்ங்கிறது வந்து ஈஸியா அதாவது இந்த ஒரு கூட்டு முயற்சியா பெற்றோர் அப்புறம் தெரபிஸ்ட் டாக்டர்ஸ் இவங்களுடைய கூட்டு முயற்சியோட ஒருத்தங்க கையாண்டா அவங்களுடைய படிப்பு அதை தாண்டிய வாழ்க்கை அதை தாண்டி அவங்க சாதிக்கிறதுக்கு ரொம்ப ஆக்சுவலா சொல்ல போனா மற்றவர்களிடம் அவங்க சாதிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா அவங்க வந்து பயங்கரமா எக்ஸல் ஆகிறதுக்கான வழிகள்லாம் இருக்குன்னு போல இருக்குது. ஸோ வந்திருந்து இதை பற்றி சொல்லிய உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி மற்றும் அரம்சே நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகள். இது பார்வையாளர்களாகிய உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம். ஆட்டிசம் மன இறுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது, பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பேசிக்ஸ் இந்த முக்கியமான புள்ளிகள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய யாருக்காவது பயன்பெறும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி வையுங்கள். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. நான் உங்களில் ஒருவன் கேமி.